இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்கலாமா? கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா வதக்குங்க. இன்றைக்கி நான் மண்ணடுப்பில் தான் குக் பண்ணுறேன். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு ஆயிலே ஃப்ரை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப கம்மியாகவே அடுப்பு வந்து எரிய விட்டுட்டு கிண்டிகிட்டே இருங்க. கலர் தேவை அப்படின்னா காஷ்மீரி தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் காஷ்மீரி தூள் சேர்த்துக்கிறேன். யாருக்கெல்லாம் பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.